ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டாபிக் என்னென்னா, சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அலசி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா எப்போவுமே நான் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். எப்போவுமே நான் மசாலா கொஞ்சம் கூட தான் போடுவேன். நீங்கள் அதிலேருந்து பார்த்து குறைச்சிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, 1½ டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை தனி மிளகாய்த்தூள் மீனை பெரட்டி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டு, தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன். எல்லா சமையலுமே எண்ணெய் அதிகமாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்து பொரிச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தவாவில் மீன் ஒட்டவே ஒட்டாமல் இப்படி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒட்டாமல் பிரியாமல் மீன் நல்லா வரும். மீன் வறுக்கும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாசனைக்கும் மீன் பொரியலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வாசனை நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நான் எனக்கு சமைக்கும்போது ஆர்டர் வரும். தினமும் ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் சமைப்பேன். இன்றைக்கி ஃபிஷ் ஆர்டர் வந்திருக்கு. அதனால் ஃபிஷ்ஷு சமைக்கிறேன். எந்தெந்த ஆர்டர் வருதோ அந்தந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா மீன் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். ஆனால் அந்த மீன் ஒன்று கூட அந்த மசாலா அந்த எண்ணெயோட எண்ணெய் ஒட்டவே இல்லை. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியுது பாருங்கள், வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அந்த மசாலாலாம் அதிகமாக பிரியவே பிரியாது, மீனோட ஒட்டிக்கும். வறுத்தாச்சு. நான் ஃபுட்டு பேக் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் ஃபுட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.